பன்னீர் இடஒதுக்கீடு திமுகவின் துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பன்னீர்களுக்கு 10.5க்கும் கூடுதலான பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தகவல் பெறும் உரிமை சட்டப்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள தரவுகள் அனைத்தும் மோசடியானவை பிரிக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டது 1989ஆம் ஆண்டில் தான். அதன் பின் 35 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அந்த 35 ஆண்டுகளுக்குமான தரவுகள் வெளியிடப்பட்டால்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆனால் தமிழக அரசு சில தரவுகளை 10 ஆண்டுகளுக்கும், சில தரவுகளை 5 ஆண்டுகளுக்கும், சில தரவுகளை 3 ஆண்டுகளுக்கும், சில தரவுகளை ஒரே ஆண்டுக்கு வெளியிட்டுள்ளது. அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பெற்ற பிரதிநிதித்துவம் என்ன என்பதை கூறாமல் 100 விழுக்காட்டில் வன்னியர்கள் பெற்ற பிரதிநிதித்துவத்தை கூறுகிறார்கள். அதன் மூலம் வன்னியர் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று திமுக முடிவு செய்திருக்கிறது. அதை நியாயப்படுத்துவதற்காக பொய்யான தரவுகளை வெளியிட்டு வருகிறது. திமுக அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இருந்தால் 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 35 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதித்துவம் என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இடஒதுக்கீடு விவகாரத்தில் வன்னிய மக்களுக்கு திமுக அரசு செய்த துரோகத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், பாடம் போடுவார்கள். 3வது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைச்சரவையில் முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கம். அதற்கு அடிப்படை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் சமூகங்களுக்கு உண்மையான சமூக நீதி வழங்க முடியும். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை வழங்குவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் தமிழக அரசுக்கு உண்டு. 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரித்த சட்டத்தின்படி அது சாத்தியம்தான். இதை உச்ச நீதிமன்றமும் பட்னா உயர்நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. தமிழக அரசு நினைத்திருந்தால் 1 மாதத்திற்குள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க முடியும், ஒரே மாதத்தில். எனவே தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட ஆணையத்தோட அறிக்கை வழங்குவதற்கு 1 ஆண்டு நீடிக்கிறாங்க. இடஒதுக்கீடு சம்பந்தமா ஓராண்டு நீடிச்சிருக்காங்களே இந்த ஆணையத்தை, அதுக்காக கேட்கிறேன். காலக்கெடு அதெல்லாம் சும்மா பொம்மாத்து வேலைன்னு சொல்லுவாங்க, ஏமாத்து வேலை. அதனால அந்த ஆணையமும் ஒரு வேலை செய்யல, ஆணையமும் தேவையில்லை, ஆணையத்தால ஒரு ஆளுமே இல்லை. சும்மா ஏமாத்த இன்னும் 5 வருஷம் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. அதுக்கு அரசுக்கு முதல்ல விருப்பம் இல்லை. அதனாலதான் இது ஒரே மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை காலம் நீடிச்சு அவங்க கேட்கலாம். காலம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம். வக்பு வாரிய சொத்து சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கு வக்பு வாரிய சொத்து இருக்குல்ல, அதுக்கு மத்திய அரசுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கு சம்பந்தமா திருத்தம் கொண்டு வராங்க. சிறுபான்மை மக்களுக்கு நன்மை பயப்படணும்னு சொன்னால் கொண்டு வரது தப்பு இல்லை. அது சிறுபான்மை மக்களோட கலந்து அந்த தகவலோட கலந்து சேர்த்து
சட்டம் கொண்டு வரும். அந்த மாதிரி அந்த தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஐயா இந்த அமைச்சர். அதான் அவ்வளோ கலந்து பேசி ஒருமித்த கருத்து ஏற்பட்டதுனால இடஒதுக்கீடுக்கான போராட்டம் தேதி எப்போ அறிவிப்பு? இடஒதுக்கீடு போராட்டத்திற்கான தேதி எப்போ அறிவிப்பு? அது இன்னும் கூட்டம் போடுறோம், கூட்டம் போட்டு அதை முடிவு பண்ணுவோம். தேதியெல்லாம் முடிவு பண்ண